ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். திரை 26. பல கட்ட யோசனைக்கு பிறகு பாவை விஷயத்தை பற்றி அதியனிடம் நேரடியாகவே பேசிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தவளாக அவனை தேடி சென்றாள் யாழினி. அவள் முகத்தில் இருந்த தீவிரத்தை கவனித்தவாறே யாழினியை உள்ளே அழைத்திருந்தவன் வழக்கம்போல் அவளாக பேச்சை துவங்கட்டும் என்பது போல் தன் ஜாங்கிரியோடு விளையாடத் தொடங்கிவிட்டான். சில நொடிகள் எப்படி பேசுவது என்பது போல் தயங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தவள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் உறுதியோடான குரலில் யாழினி. கொஞ்சம் என்ன, நிறைய பேசலாம், சொல்லு என்று சாதாரணமாக கூறியவனை முறைத்தாள் யாழினி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும், முதல்ல என்ன பாருங்க, அப்புறமா பாப்பா கூட விளையாடலாம் என்றாள் யாழினி. நீ பேசுறத நான் கேட்கணும், அவ்வளவுதானே? அதுக்கும் நான் ஜாங்கிரியோட விளையாடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ பேசு என்று அதியன் கூறவும் குழந்தையை தூக்கி அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்து அவளுக்கு அருகில் சில பொம்மைகளை கொடுத்தவள் நிதானமாக அதியனின் முன் வந்து அமர்ந்து அவன் முகம் பார்த்தாள் யாழினி. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்கண்ணா என்று யாழினி கேட்கவும், எதை பத்தி கேட்கிற நீ என்றிருந்தான் எதுவும் தெரியாதது போல் அதியன். உங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு நல்லாவே புரியும் பாவை, அது நீங்க திரும்ப என்று மனதில் இருப்பதை தெளிவாக கேட்க முடியாமல் தடுமாறினாள் யாழினி. இதற்கு மேல் இதை தவிர்க்க விரும்பாமல் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்து தன்னை தயார் செய்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்து யாழினியை பார்த்தவன், எஸ், நீ நினைக்கிறது சரிதான், நான் இங்க திரும்ப வந்தது பாவைக்காக தான் என்று திடமான குரலில் கூறியிருந்தான் அதியன். அதை கேட்ட நொடி அப்படியே நெஞ்சில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டாள் யாழினி. ஓரளவு இதை எதிர்பார்த்துதான் இருந்தாள் என்றாலும் இப்படி நேரடியாக அதியன் சொல்லி கேட்கும்போது அது அவளுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. நான் என்ன பேசுறீங்க என்று யாழினி தொடங்கவும், ஏன், சரியாதானே பேசிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை நாள் நாங்க இப்படியே இருக்கணும்னு நீ நினைக்கிற? அடுத்த நிலைக்கு நாங்களும் எங்க வாழ்க்கையும் போக வேண்டாமா என்றான் அதியன். அதில் ஏதேதோ கற்பனைகள் அவள் மனதில் உண்டாக, நான் என்ன சொல்ல வரீங்க நீங்க நீங்க பாவை என்று அடுத்து பேச வார்த்தை வராமல் தடுமாறினாள் யாழினி. இரு, அவசரப்படாத, நீ நினைக்கிறது போல் எல்லாம் எதுவும் இல்லை யாழி, பாவையோடு சேர்ந்து வாழ நினைக்கிறேன் எனவும் மேலும் அதிர்ந்தவள், என்னன்னா சொல்றீங்க, இது எப்படி நடக்கும் என்றால் கலவரமான குரலில் யாழினி. ஏன் நடக்காது, என் ஒய்ஃப் தானே அவள் என்றான் அதியன். அது அப்போ என்று யாழினி தொடங்கவும், ஏன் இப்போ என்ன? அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் அவ என் பொண்டாட்டி தான், இன்னும் எங்களுக்குள்ள விவாகரத்து நடக்கல, உனக்கு மறந்து போச்சா என்றான் அதியன். ஆனா என்று யாழினி தடுமாறவும், ஆனாவும் இல்லை ஆவனாவும் இல்லை, நடந்த எதையும் மாற்ற முடியாது, ஆனா இனி நடக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, அதை சரியா நடக்க வைக்க நம்மால என்னால முடியும் என்றான் அதியன். அதெல்லாம் சரிண்ணா, ஆனா இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை, நீங்க நினைக்கிறது போல இது அவ்வளவு ஈஸியும் இல்லை என படபடத்தவளை நிதானமாக பார்த்தவன், ஏன் சாத்தியம் இல்லை, நடக்கும், நடத்தி காண்பிக்கிறேன் என்றான் உறுதியான குரலில் அதியன். ஐயோ வேண்டாண்ணா, பிரச்சனையாகிட போகுது என பயத்தோடு கூறியவளை யோசனையோடு பார்த்தவன், நாங்க இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா நீ என்றான் அதியன். அதில் அடிப்பட்ட பார்வை அவனை பார்த்தவள், நான் அப்படி நினைப்பேன்னு உங்களுக்கு தோணுதா என்றாள் யாழினி. நிச்சயமா இல்லை, அதனால தான் உன்கிட்ட உட்கார்ந்து இதை பேசிட்டு இருக்கேன், என்னை பற்றி மட்டும் இல்லை, பாவை வாழ்க்கையை பற்றி கவலையும் நிஜமாவே உனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றான் அதியன். ஆனா பாவை இதுக்கு சம்மதிக்க மாட்டா என்று யாழினி சொல்லவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இடையில வராம இருந்தா மட்டும் போதும், வேற எதுவும் நீ செய்ய வேண்டாம் என்றான் அதியன். அது இல்லைன்னா அவருக்கு இது தெரிஞ்ச அவ்வளவுதான் என்று யாழினி பயத்தோடு கூறவும், என்ன செஞ்சிடுவான் என்று கொஞ்சமும் அலட்டிக்கொள்ளாத குரலில் அதியன், என்னன்னா
இப்படி கேட்குறீங்க? நீங்க திரும்பி வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா, இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முன்ன இருந்ததை விட நிலைமை ரொம்ப மோசமாயிடுமோன்னு எனக்கு தோணுது என்றால் விழிகள் கலங்க யாழினி. அதெல்லாம் எதுவும் ஆகாது, பயப்படாத என்று அதியன் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே பெருசா பேசி பழகலனாலும் அவரும் நீங்களும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்க நிலை மாறி வேற எதுவும் நடந்துட போகுது என்று பதட்டத்தோடு கூறினாள் யாழினி. நீ கவலைப்படுற அளவுக்கு இங்க எதுவும் நடக்காது. யாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத ஒரு அமைதி இங்க இருந்து என்ன ஆக போகுது யாழி? ஒரு விஷயத்துல நமக்கு முடிவு தெரியணும்னா பிரச்சனைய பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. முடிவு சுபமானு தான் பார்க்கணும் என்றிருந்தான் அதியன். இதெல்லாம் சரிண்ணா. ஆனா பாவை என்று மீண்டும் யாழினி அங்கேயே வந்து நிற்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் யாழி. உன்னை எதிலையும் சம்மந்தப்படுத்த மாட்டேன். கவலையே படாம இரு என்றதோடு அந்த பேச்சை முடித்திருந்தான் அதியன். அதன் பிறகு அவ்வப்போது பாவையின் முன் சென்று நின்று அவளை சீண்டிக் கொண்டே இருந்தான் அதியன். முன்பு போல் யாழினி கண்டு கொண்டால் கவலைப்படுவாளே, தடுக்க முயல்வாளே என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் தன் போக்கில் நடந்து கொண்டிருந்தான் அதியன். அவனின் செயல்களை எல்லாம் பார்க்கும்போது பாவைக்கு அப்படி ஒரு ஆத்திரம் உண்டானது. கோபப்பட்டு கத்தி அமர்க்களம் செய்யும் அளவிற்கு கோபம் எழுந்தாலும் எதையும் முகத்தில் காண்பித்துக் கொள்ளாமல் மறைத்தபடி முடிந்தவரை அதியனை தவிர்க்க முயன்று கொண்டிருந்தாள் பாவை. ஆனால் அதியன் அதற்கு அனுமதித்தால்தானே. எப்பொழுதெல்லாம் யாழினி வீட்டுக்கு அதியன் வருவான் என்று தெரிந்து அந்த நேரங்களில் எல்லாம் ஏதோ வேலை இருப்பது போல் தன் வீட்டிற்கோ இல்லை அலுவலகத்தில் இருந்து தாமதமாக வரவோ பாவை திட்டமிட்டு அதை செயல்படுத்த முயன்று கொண்டிருக்க, அதையெல்லாம் உடைத்து விடுவது போல் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் மட்டுமே பாவையின் முன் வந்து நின்று அவளை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தான் அதியன். அன்றும் அப்படியே அலுவலகத்தில் இருந்து திரும்பி இருந்த பாவை இரவு உடைக்கு மாறி சாப்பிட வந்து அமர அடுத்த 5வது நிமிடம் அவள் முன் வந்து நின்றான் அதியன். இதை கண்டு திகைத்தாலும் முகத்தில் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல் பாவை சாப்பிடுவதில் மட்டுமே கவனமாக இருக்க, அவள் முன் வந்து அமர்ந்தவன் ஒருத்தி மேலே மீண்டும் மையலானேன், தோழியே நீ தூது போடி. ஒருத்தி மேலே மீண்டும் காதலானேன், தோழியே நீ தூது போடி என மெல்லிய குரலில் பாட சாப்பிட்டு கொண்டிருந்த பாவையின் கைகள் அப்படியே நின்றது. ஏ, ஆண்டாண்டுகள் கடந்தும் மாறாமலே வாசம் ஒன்றை கொண்டாலடி, கண் சொல்வதைதான் வாயில் கூறாமலே என்னை கொன்று சென்றாலடி என விழி எடுக்காமல் அவளையே பார்த்தபடி கன்னத்தில் கை வைத்தவாறு பாடிக்கொண்டிருந்தான் அதியன். இதில் அங்கே அமர முடியாமல் நெளிந்த பாவை சாப்பிடுவதை நிறுத்தி அவனை முறைத்தாள். ஒருத்தி மேலே மீண்டும் மையலானேன், தோழியே நீ தூது போடி. ஒருத்தி மேலே மீண்டும் காதலானேன், தோழியே நீ தூது போடி. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தனக்கு பரிமாற வந்து நின்ற யாழினியை பார்த்து மீண்டும் பாடினான் அதியன். அதில் கலவரமான யாழினி விழிகளை உருட்டி வேண்டாம் என்பது போல் அதியனுக்கு சைகை செய்ய, அழகோ அழகோ உன்னை விடவும் குறைவு, ஆனாலும் செல்வாயா? திமிரோ திமிரோ உன்னை விடவும் அதிகம், வேண்டாம் என சொல்வாயா? அவனோ அதை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்க, ஒரு கட்டத்தில் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு வேகமாக அங்கிருந்து எழுந்து சென்றாள் பாவை. அதை கண்டு கவலையான யாழினி, என்னன்னா இது, பாருங்க அவ சாப்பிடாமலே எழுந்து போயிட்டா என்று வருத்தத்தோடு பேச, இதையெல்லாம் கண்டுக்காத யாழி, ஒரு நாள் சாப்பிடலனா இழைச்சி போயிட மாட்டா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் அவளை கவனிச்சுக்கிறேன் என்றான் அதியன். நீங்க அன்னைக்கு பேசினதையெல்லாம் கேட்ட பிறகு எனக்குள்ளேயும் சின்னதா ஒரு ஆசை. நீங்க திரும்ப சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா மாறணும்னு நினைச்சுதான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ நீங்க செய்யறதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று படபடத்தாள் யாழினி. ஏன், அப்படி என்ன செஞ்சிட்டேன்? தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. உன் புருஷனை மட்டும் இல்ல, அவன் தங்கச்சியையும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். வெயிட் அண்ட் வாட்ச். நினைச்சதை நடத்தி காட்டுறேன் நான் என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினான் அதியன். வெற்றிகரமாக தன் 2 மாத பயிற்சியை முடித்துக்கொண்டு ஊர் திரும்பி இருந்தான் மலரவன். அவன் எதிர்பார்த்தது போல் பதவி உயர்வும் கிடைத்திருக்க இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு வந்திருந்தவனோடு அவர்களின் பொழுதுகள் சந்தோஷமாக கழிந்தன. குடும்பத்தோடு வெளியில் செல்வது, பிரிந்திருந்த நாட்களுக்கும் சேர்த்து அவர்களோடு நேரம் செலவிடுவது என மலரவன் ஒரு வாரமாக அலுவலகம் கூட போகாமல் வீட்டிலேயே இருக்க, பாவையும் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர்களோடு சந்தோஷமாக நேரத்தை கடத்தினாள்.
இந்த ஒரு வாரமும் அதியன் முன்பு போல் யாழினியின் வீட்டிற்கு அதிகம் வந்திருக்கவில்லை. இது பாவைக்கு கொஞ்சம் நிம்மதியை தந்தது. சமீபமாக அவனிடம் இருந்து எப்படி தப்பிப்பது, அவனை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்தே அவள் சோர்ந்து போயிருந்தாள். அதில் எந்த குழப்பமும் பதட்டமும் இல்லாமல் அவள் நாட்கள் அமைதியாக செல்ல, அப்படியெல்லாம் உன்னை விட்டுட மாட்டேன் என்பது போல் அன்று இரவு அவளை சந்தித்திருந்தான் அதியன். அன்று இரவு அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பியிருந்த பாவை மின் தூக்கியினுள் நுழையவும் அவள் பின்னேயே அதியனும் நுழைந்தான். இவங்க எங்கிருந்து எப்படி வந்தாங்க என புரியாமல் திகைத்தவள் அங்கிருந்து வெளியேற முயல, அதற்குள் மின் தூக்கியின் கதவு மூடியிருந்தது. அவனை திரும்பியும் பார்த்து விடக்கூடாது என்ற முடிவோடு பாவை நின்றிருக்க, அப்புறம் உன் பாச மலர் வந்தாச்சு போலவே, நம்ம விஷயமா என்ன முடிவு செஞ்சிருக்க என்றான் அதியன். அப்போதும் பொறுமையை இழுத்து பிடித்தபடி நின்றிருந்தவள் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அவளின் எண்ணம் புரிந்தது போல் மேலும் அவளை 2 அடி நெருங்கி நின்றவன், நம்ம விஷயத்தை பத்தி நீயே உங்க அண்ணன்கிட்ட பேசுறியா, இல்ல நான் பேசட்டுமா என்றான் அதியன். இதில் திடுக்கிட்டு திரும்பி அவன் முகத்தை பார்த்திருந்தாள் பாவை. அவளின் முகத்தில் தன் மூச்சு காற்று மோதும் நெருக்கத்தில் நின்றிருந்தவனை சிறு திகைப்போடு அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மின் தூக்கியின் கதவு திறக்கவும் அங்கிருந்து வேகமாக விட்டால் போதும் என எதையோ கண்டு பயந்தது போல் வெளியேறியிருந்தாள் பாவை. ஏண்டி என்னை பார்த்து இப்படி ஓடற என்று மனதிற்குள் நினைத்தவாறே அவளை பின்தொடர்ந்தவன் அந்த யாருமற்ற காரிடரில் அவளுக்கு மட்டும் கேட்கும் மெல்லிய குரலில் விசிலடித்தான். ஒருத்தி மேலே மீண்டும் மையலானேன், தோழியே நீ தூது போடி. ஒருத்தி மேலே மீண்டும் காதலானேன், தோழியே நீ தூது போடி. இதில் உண்டான பதட்டமும் படபடப்புமாக சென்று யாழினியின் வீட்டு அழைப்பு மணியை அடித்திருந்தவள் அது திறப்பதற்காக காத்திருந்த 2 நிமிடத்திற்குள் தவித்து போனாள். இத்தனை நாள் தன்னிடம் மட்டுமே வம்பு செய்து கொண்டிருந்தவனின் இன்றைய பேச்சு அவளை பயம் கொள்ள செய்திருந்தது. மலரவன் திரும்பி வந்தபின் அதியனின் அமைதியைக் கண்டு இனி அவனின் தொந்தரவு தனக்கு இருக்காது என்று நினைத்திருந்தவள் இப்படி அடுத்து மலரவனிடமே வம்பு செய்ய நினைப்பான் என கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இருவருக்கும் இந்த விஷயத்தில் எங்கே பிரச்சனையாகி போகுமோ என்ற பயம் அவளை தவிக்க செய்தது. அதில் தன்னை கடந்து சென்ற அதியன் அவன் வீட்டிற்குள் சென்று விட்டிருப்பான் என்றெண்ணி மெல்ல அந்த பக்கம் திரும்பியவள் அதியன் தனக்கு வெகு அருகில் இருந்த சுவரில் சாய்ந்து நின்றிருப்பதைக் கண்டு திகைத்தாள். ஒருவேளை மலரவன் வந்து கதவை திறந்தால் நிலைமை என்னவாகும் என்ற பயம் அவளை பதட்டம் கொள்ள செய்ய, என்ன செய்யறீங்க என்று கேட்க எண்ணி திரும்பியவள் அவன் நின்றிருந்த தோரணையையும் அதியனின் பார்வை தன்மேல் உரிமையாக படிந்திருந்த விதத்தையும் பார்த்து இவனிடம் பேச்சே வைத்து கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவளாக மீண்டும் பாவை அழைப்பு மணியை அழுத்தவும் யாழினி வந்து கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. கதவு விரைவாக திறந்ததை நினைத்து சந்தோஷமாவதற்கு பதில் யாழினி வந்து கதவை திறந்ததில் உண்டான நிம்மதியே பாவைக்கு பெரிய அளவில் இருந்தது. அதில் ஓர பார்வையில் அதியனை ஒரு முறை பார்த்துவிட்டு பாவை வேகமாக வீட்டிற்குள் சென்றுவிட அவளின் பதட்டத்திற்கான காரணம் புரியாமல் கேள்வியாக பாவையை பார்த்து கொண்டிருந்த யாழினி மெல்ல வெளியே எட்டி பார்க்க அங்கு அதியன் தோரணையோடு நின்றிருந்தான். அவனை கண்ட நொடி அங்கு என்ன நடந்திருக்கும் என யாழினிக்கு புரிந்து போனது. அதில் மேலும் பதட்டமானவள் வேகமாக மலரவன் இருந்த அறையின் பக்கம் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு கதவை அவசரமாக மூடியவாறே வெளியில் வந்தவள், என்னண்ணா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்றால் கிசுகிசுப்பான குரலில் யாழினி. நான் எதுவும் செய்யலையே, சும்மாதான் நின்றுட்டு இருக்கேன் என்று அவள் கேட்க வருவது புரியாதது போல் அதியன் பதிலளிக்கவும் அவனை முறைத்தவள், எனக்கும் நீங்க 2 பேரும் திரும்ப சேர்றது சந்தோஷம்தான், ஆனா இது சரியில்லைன்னா பாவை உங்களை பார்த்து பயந்து ஓடுறா. அவளை இப்படி கஷ்டப்படுத்தி எதுவும் நடக்க வேண்டாம், இது அவருக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான் என்றாள் யாழினி. அச்சோ, தயவு செஞ்சு உன்னை அவர் புராணத்தை கொஞ்சம் நிறுத்து யாழி. ஆனா உன்னா அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவர் பார்த்தா அவ்வளவுதான்னு ஓவர் பில்டப்பா இருக்கே. எங்க என்ன செஞ்சிடுவான் அவன், வெளியே கூப்பிடு நானும் பார்க்கறேன் என்று எரிச்சலோடு கேட்டிருந்தான் அதியன். அவனின் இந்த கேள்வியில் பதில் இல்லாமல் திகைத்தவள் அது என்று திணறவும், எதுவும் செய்ய முடியாது யாழி, அவ இப்பவும் என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறதையோ பார்க்கறதையோ யாராலையும் தடுக்க முடியாது. பிரச்சனை இல்லாம எல்லாமே சுமூகமா நடக்கணும்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. யாராலையும் என்னை தடுக்க முடியாது, உன் புருஷனாலையும் தான், சொல்லி வை அவன்கிட்ட என்று ஒரு அழுத்தத்தோடு கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அதியன்.
அவன் வீட்டிற்குள் சென்று கதவடைக்கும் வரை அதியன் சென்ற திசையையே திகைப்போடு யாழினி பார்த்து கொண்டிருக்க, அதற்குள் இவளை காணாமல் தேடிக்கொண்டு வெளியே வந்திருந்தான் மலரவன். அதியனின் வீட்டையே பார்த்தபடி யாழினி நிற்பதைக் கண்டு, என்னாச்சு யாழி என மெல்ல அவளின் தோளில் தட்ட, அவனின் குரலில் உண்டான பதட்டத்தோடு திரும்பி அவனை பார்த்து இருந்தவள், என்னங்க என்று தடுமாறவும், ஒன்னும் இல்ல, உன்னை உள்ள காணமேன்னு தான் பார்க்க வந்தேன். நீ இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க என்றான் அவளிடம் ஏற்பட்டிருந்த மாற்றங்களை பார்த்தபடியே. மலரவன் அதில் சட்டென என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் தடுமாறியவள், அது ஒன்னும் இல்ல, நான் அண்ணா கூட பேசிட்டு இருந்தேன் எனவும், சரி வா, பாவை சாப்பிட காத்திருக்கா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் மலரவன். மறுநாள் வீரசேகரனின் நினைவு நாள். அன்று பாவை வேலைக்கு செல்லவில்லை. மலரவன் காலையிலேயே பூஜையை முடித்து கொண்டு அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் என சீக்கிரம் கிளம்பி விட்டிருந்தான். இன்றைய நாளில் பெரும்பாலும் பாவை தனிமையைத்தான் விரும்புவாள் என்பதால் யாழினியும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. தன் வீட்டில் பாவை இருக்க யாழினி எத்தனையோ முறை சாப்பிட அழைத்தும் அவள் வரவில்லை. அதில் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் பெரும்பாலும் பாவை இப்படித்தான் நடந்து கொள்வாள் என்று அறிந்திருந்த யாழினி, அவளுக்கு தேவையான உணவை எடுத்து சென்று பாவைக்கு கொடுத்துவிட்டு அவளோடு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு வந்திருந்தாள். அங்கிருந்த நேரம் முழுக்க யாழினி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தாள். பதிலுக்கு பாவையிடம் இருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. அமைதியாக யாழினி சொல்வதை கேட்டு தலையசைத்து கொண்டு அவள் அமர்ந்திருந்த நிலையை கண்டவளுக்கு மேலும் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என தோன்றவும், இறுதியாக யார் இழப்பையும் யாராலையும் ஈடு செய்ய முடியாது பாவை, எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி தெரியும். ஆனா போறவங்க திரும்ப வரப்போறது இல்லை. நம்ம மனசுல எப்பவும் அவங்க நிரந்தரமா வாழ்வாங்க. அதனால மறந்துடுன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மனசை தேத்திக்கோ, ரொம்ப அழுது உடம்ப கெடுத்துக்காத என்று அழுது சிவந்திருந்த அவள் முகத்தை பார்த்தவாறே கூறிவிட்டு அங்கிருந்து வந்திருந்தாள் யாழினி. அங்கேயே பாவையோடு இருக்கத்தான் அவளின் மனம் எண்ணியது. ஆனால் பாவைக்கு தனிமைதான் தேவை என்று உணர்ந்தே கிளம்பி இருந்தாள் யாழினி. மலரவன் ஊருக்கு திரும்பிய பிறகு அதிகம் யாழினியின் வீட்டுக்கு அதியன் வருவதில்லை. அவனுக்கான உணவை யாழினிதான் அதியன் வீட்டிற்கு கொண்டு சென்று கொடுப்பது வழக்கம். அதற்கு மலரவனும் எப்போதும் தடை சொல்வதில்லை. இன்றும் அப்படியே உணவை எடுத்துக்கொண்டு சென்றவளின் முகத்தில் இருந்த வருத்தத்தை கண்டிருந்தவனுக்கு அதற்கான காரணம் நன்றாக தெரிந்திருந்தது. காலை முதலே இந்த நாளை எண்ணியும் பாவையை எண்ணியும் வருந்தி கொண்டிருந்தவன் பாவையை பார்த்து பேச முயற்சித்தும் முடியவில்லை. அவள் அலுவலகமும் செல்லவில்லை, யாழினியின் வீட்டிற்கும் வரவில்லை என்பதால் அவனால் பாவையை சந்திக்க முடியாமலே போனது. இதுவரை பாவையின் வீட்டிற்கும் அதியன் சென்றதில்லை என்பதால் அவளின் நிலையை அறிந்து கொள்ள விரும்பி யாழினியிடம் அதை பற்றி கேட்டிருந்தான். மலரவனிடம் கூட இதை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியாத தன் வருத்தத்தை எல்லாம் அதியன் கேட்ட நொடி மனம் திறந்து கொட்டிவிட்டாள் யாழினி. அவளுக்குமே வீரசேகரனின் இழப்பு பெரும் வருத்தத்தை கொடுத்தாலும் மலரவனும் பாவையும் அதை எண்ணி ஒவ்வொரு வருடமும் வருந்துவது பெரும் துயரத்தை சேர்த்திருந்தது. இதில் பாவை மிகவும் உடைந்து போய் நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பது வேறு அவளுக்கு மனதை கனக்க செய்தது. எப்போதுமே பாவை இந்த நாளில் இப்படித்தான் என்றாலும் அப்போதெல்லாம் மலரவன் உடன் இருந்து அவளை தேற்ற முயற்சிப்பான். ஆனால் இந்த முறை அவனுக்கு அலுவலகத்தில் இருந்த முக்கியமான மீட்டிங் அவனை விடுமுறை எடுக்க விடாமல் செய்திருந்தது. அதோடு வழக்கத்திற்கு மாறாக இன்று பாவை பெரும் அளவில் கலங்கி தவிப்பது போல் அவளுள் ஒரு எண்ணம். எப்போதுமே சோக முகத்தோடு கலங்கிய விழிகளோடு மட்டுமே பார்த்திருந்த பாவை இன்று அதிகம் அழுது இருப்பது போல் முகம் வீங்கி ஒரு வார்த்தையும் பேசாமல் அமர்ந்திருந்த நிலை யாழினியின் மனதை பிசைந்தது. அவளாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் இதில் எதுவும் செய்ய முடியாது என புரிய அலுவலகத்தில் முக்கிய வேலையாக இருப்பவனை அழைத்து இதை பற்றி பேசி மேலும் குழப்ப விரும்பாமல் மலரவனின் வரவிற்காக காத்திருக்க தொடங்கினாள் யாழினி. அதில் என்ன செய்வது என தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவள் அதியன் இதை பற்றி பேசவும் தங்கு தடை இல்லாமல் மனதை அழுத்தி கொண்டிருந்த அனைத்தையும் கொட்டிவிட்டாள் யாழினி. அதையெல்லாம் பொறுமையோடு கேட்டு யாழினியை சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தவன் சிறு யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக பாவையை தேடி அவள் வீட்டிற்கு முதல் முறையாக சென்றான் அதியன். அழைப்பு மணியின் ஓசையில் மலரவனாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் வந்து கதவை திறந்திருந்த பாவை வெளியே அதியன் நிற்பதைக் கண்டு வேகமாக கதவை அடைக்க முயல அவளுக்கு அந்த வாய்ப்பை கொஞ்சமும் கொடுக்காமல் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்து கதவை மூடியிருந்தான்
அதியன். இந்த அதிரடியை எதிர்பார்க்காமல் திகைத்தவள், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வெளியே போங்க என்பதற்குள் அவளுக்கு வார்த்தைகளை விட அழுகையே முதலில் வந்து நின்றது. சித்து, பயப்படாத, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், நான் வந்தது என்று அதியன் தொடங்கவும், ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியில போங்க, உங்க கூட போராடுற மனநிலையில நான் இன்னைக்கு இல்லை என்று கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாள் பாவை. அவளின் அந்த செயலில் மனம் வருந்தியவன், நிஜமாவே நான் உன்னை வம்புக்கு இழுக்கவோ சீண்டி வெறுப்பேற்றவோ வரலம்மா. இப்போ நீ என்ன மனநிலையில இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இப்போ தேவை ஆறுதல் தான். அதை என்னால கொடுக்க முடிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றவாறே அவளின் குவித்திருந்த கையை கீழே இறக்கினான் அதியன். அதில் அவனிடம் இருந்து வேகமாக 2 அடி தள்ளி நின்றவள், எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம், எனக்கு தேவை தனிமை, அதை எனக்கு கொடுங்க போதும் என்றிருந்தாள் பாவை. தனிமை எல்லாத்துக்கும் மருந்தில்ல சித்து, சில வழிகளை மறக்கணும்னா கூட நின்னு தேற்ற யாராவது வேணும் என்றான் அழுத்தமான குரலில் அதியன். ஆனா எனக்கு தனிமை பழகி போச்சு, தனியாவே என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க என்றிருந்தால் உறுதியான குரலில் பாவை.